Greetings everyone, welcome to our channel. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஃபர்ஸ்ட் மிட்டம் டெஸ்ட் 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் மாடல் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். இதை வந்து மாடல் கொஷின் பேப்பராகவே ரிவிஷன் பண்ணிக்கோங்க. இன்னும் சில டிஸ்ட்ரிக்டில் இந்த வீக் இப்போது நாளைக்கு வந்து இங்கிலீஷ் அண்ட் தென் சோஷியல் நடக்க போகுது. ஒரு சில டிஸ்ட்ரிக்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ அந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து குவார்டர்லி எக்ஸாமினேஷன் ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஏன்னா 10th ஸ்டாண்டர்ட் டிலே பண்ண வேண்டாம். ஆஸ் யூஷுவல் 50 மார்க்ஸில் 3 மார்க்ஸ் வந்து சினானிம்ஸ் கேட்டிருக்காங்க, அடுத்து 3 ஆன்டனிம்ஸ் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் ஜென்ரல் பார்ட் பார்த்துக்கோங்க. சினானிம்ஸ், ஆன்டனிம்ஸ் அண்ட் தென் ப்ளூரல் ஃபார்ம் ஆஃப் ரேடியஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து அப்ராப்ரியேட் மாடல் வேர்ப்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ சினானிம்ஸ் ஆன்டனிம்ஸில் ஃபோக்கஸ் கொடுங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜென்ரல் பார்ட். இதை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பார்ட் 2 அடுத்து செக்ஷன் 1ல ப்ரோஸ் ரிலேட்டடாக கொஷின் கேட்டிருக்காங்க. why did the seagull fail to fly, where was the author when he heard the noise, who was the narrator's neighbors. So இது 2 mark questions. answer any 3 questions கொடுத்துருக்காங்க. answer any 2 questions. அடுத்து செக்ஷன் 2 பார்த்தீங்கன்னா read the following set of poetic lines and answer the following. poetic lines கொடுத்துருக்காங்க. அதில் நமக்கு அந்த poem lines ரிலேட்டடாக கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க மேம் போயம்னு. அதாவது POEM அதோட கரெக்ட் ப்ரனன்சியேஷன் பார்த்தீங்கன்னா போம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கூகுள்லேயோ இல்லை யூடியூப்லேயோ நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கலாம். கரெக்ட் ப்ரனன்சியேஷன் வந்து போம்னு சொல்லணும். இந்த போமில் போயட்டிக் லைன்ஸ் கொடுத்துட்டு அது ரிலேட்டடாக கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. 2 மார்க்ஸ் அதுக்கு. அண்ட் தென் செக்ஷன் 3 பார்த்தீங்கன்னா ரீரைட் த ஃபாலோயிங் சென்டென்சஸ் இன்டு பாசிவ் வாய்ஸ். அடுத்து பங்க்சுவேட் த ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க, பங்க்சுவேஷன். இதுக்கு 2 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ வாய்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். வாய்ஸ் ரிலேட்டட் கண்டிப்பாக ஒரு கொஷின் வருது. அதனால் நீங்கள் வாய்ஸ், ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸில் நல்லா தரவாக இருங்க. அண்ட் தென் பங்க்சுவேஷனை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல், எண்டிங் வித் ஃபுல் ஸ்டாப், அதை மறக்காமல் போட்டுடுங்க. 2 மார்க்னா அதுக்கு அட்லீஸ்ட் 1 மார்க் கிடைக்கும். கேபிட்டல், ஃபுல் ஸ்டாப்பா, கொஸ்டின் மார்க்கா, ஓகேங்களா? இஃப் கொஸ்டின்னா கொஸ்டின் மார்க் போடுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜம்பிள்டு வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, சரிங்களா? நெக்ஸ்ட்டு செக்ஷன் 4 பார்த்தீங்கன்னா a stranger wants to go to park, guide him to reach his destination. ரோட் மேப். ஸோ ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன், ரோட் மேப்புக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் தெளிவாக நீங்கள் பிஃபோராக ப்ரிப்பேர் பண்ணி இருப்பீங்க 9th-லேருந்தே. ஸோ அது அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வைஸ் நீங்கள் கொடுத்தீங்கன்னா மார்க்ஸ் ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். அடுத்து பார்ட் 3ல பார்த்தீங்கன்னா செக்ஷன் 1 answer any one of the following in a paragraph question. இது 5 mark. describe the struggle underwent by the young seagull to overcome the fear of flying. இல்லைனா describe the futurity incidents that caused the confusion in the house இருக்கு இல்லையா? ஸோ இதுக்கு ஹெட்டிங் போட்டுட்டு நீங்கள் எழுதலாம். செக்ஷன் 2 பார்த்தீங்கன்னா answer any one of the following. இது poem related question. write a paragraph on the Grumble family and their attitude towards the folks. அடுத்தது போம் லைன்ஸ் கொடுத்துட்டு அதோட ரைமிங் வேர்ட்ஸ், ரைமிங் ஸ்கீம், ஃபிகர் ஆஃப் ஸ்பீச், அலிட்ரேட்டிங் வேர்ட்ஸ். இதில் எது உங்களுக்கு கிளியராக தெரியுமோ அதை சூஸ் பண்ணி எழுதுங்க. மேக்ஸிமம் நம்ம வந்து ஈஸியாக இருக்கிறது, அதாவது இதில் மார்க் நம்ம லூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்ற கான்ஃபிடென்ட் இருக்க கொஷின் அட்டென்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு செக்ஷன் 4 பார்த்தீங்கன்னா அட்ராக்டிவ் அட்வர்டைஸ்மெண்ட் ஆர் இன்டர்னல் சாய்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்கூல் பியூப்பிள் லீடர். ரைட் அ நோட்டீஸ் டு யுவர் ஸ்கூல் நோட்டீஸ் போர்ட். ஸோ நோட்டீஸ் ரைட்டிங் உங்களுக்கு இதில் எது அட்ராக்டிவ் அட்வர்டைஸ்மெண்ட்டில் பிக்சர்ஸு, ஸ்லோகன்ஸ், ஏதாவது கோட்ஸ் அந்த மாதிரி கொடுத்து நீங்கள் எழுதலாம். அப்படி இல்லைன்னா இந்த நோட்டீஸ் ரைட்டிங் எழுதலாம். செக்ஷன் 5 பார்த்தீங்கன்னா கோட் ஃப்ரம் மெமரி. இது கம்பல்சரி நமக்கு 5 மார்க் அப்படியே வந்து கிடைக்கிற அளவுக்கு நீங்கள் தரோவாக இருக்கணும். அதாவது எந்த லைன்லேருந்து எது வரைக்கும் கேட்குறாங்க, பங்க்சுவேஷன் மார்க்ஸு, ஹெட்டிங்கு, ஆத்தர் நேமோட. அடுத்து பார்ட் 4 பார்த்தீங்கன்னா ஆன்சர் எனி ஒன் ஆஃப் த ஃபாலோயிங். நமக்கு பேராகிராஃப் கொடுத்தது, அதாவது ஹின்ஸ் டெவலப்மெண்ட், சரிங்களா? கொடுத்துருக்கிற சப்ளிமெண்ட்ரியிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஹின்ஸ் டெவலப்மெண்ட்டு. ஸோ இதை சிம்பிள் வேர்ட்ஸ்லேயே நீங்கள் ஃப்ரேம் பண்ணி எழுதுங்க. நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ண தான் அந்த கொஷின் பேப்பர் வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக ஃபீல் பண்ணுவீங்க. ஃபர்ஸ்ட் மிட்டம் டெஸ்ட், அடுத்தது பப்ளிக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நிறைய மாடல் கொஷின் பேப்பர் ரிப்பீட்டட் ப்ராக்டிஸ் கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஈஸியாக ஃபீல் பண்ணுவீங்க. இங்கிலீஷில் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம், சரிங்களா? Wish you all the best. Thank you for your support. Thanks for watching.